அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை அற்புதமாய் நடத்துவாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தோற்றத்தை பார்க்கிறவர் அல்ல, முகத்தை பார்க்கிறவர் அல்ல, உடையை பார்க்கிறவர் அல்ல, நம்மிடத்தில் உள்ளதை பார்க்கிறவர் அல்ல. அவர் நம்முடைய மனதை பார்க்கிறவர். நம்முடைய மனது எப்பொழுதுமே ஆண்டவரையே தேடிக் கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய மனது அலைப்பாய தேவன் விரும்பவில்லை. நம்முடைய மனது எப்பொழுதும் தேவ பிரசன்னத்துக்குள்ளே, ஜெபத்துக்குள்ளே, ஆராதனைக்குள்ளே, அவரை மகிமைப்படுத்துகிறதற்குள்ளவே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட மனதை உடையவர்களை தேவன் மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு ஒரு அருமையான வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தினுடைய பின்பகுதியில வாசிக்கிறோம். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன். அல்லேலூயா. பட்டணத்தை பிடிக்கிறவனைத்தான் இந்த உலகம் பாராட்டும், மெச்சிக்கொள்ளும், ஒரு தலைவனாக, ஒரு ஹீரோவாக நினைத்து கொள்ளும். ஆனால் அந்த மனிதனே தன்னுடைய மனதை அடக்க முடியாது. ஏனால் மனதை அடக்குகிறது அவ்வளவு கஷ்டமான, கடினமான காரியம். சபையிலே உட்கார்ந்திருப்பார்கள், தேவனுடைய வசனம் போதிக்கப்படும். அப்பொழுது கண்கள் நேராய் பார்த்து கொண்டிருக்கும், ஆனால் மனது வேறு எங்கேயாவது தியானித்து சிந்தித்து கொண்டே இருக்கும். ஒரு மனதை அடக்குகிறது அவ்வளவு கடினமான காரியம். அலைபாய்கிற ஒரு உலகத்திலே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாலிபனுடைய மனது இளமையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய மனது தேவைகளை, எதிர்பார்ப்புகளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும். முதிர் வயதானவர்கள் ஒரு இளைப்பாறுதலை தேடி அவருடைய மனது ஓடிக்கொண்டிருக்கும். இன்னும் பல விஷயங்களை சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய மனது எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாலமோன் ராஜா எல்லாவற்றையும் அனுபவித்தார், எல்லாவற்றும் அவருக்கு கிடைத்தது. ஆனால் அவர் சொல்லுகிறதை பாருங்கள். பிரசங்கி 2:12 சூரியனுக்கு கீழே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் கண்டேன், அவைகள் மனதுக்கு சஞ்சலமா இருக்கிறது என்று சொல்லுகிறார். எல்லாம் அனுபவிச்சு பார்த்து இதெல்லாம் நிரந்தரமே இல்லை, இது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் தேவன் என்ன விரும்புகிறார்? ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று வாசிக்கிறோம். தேவனுடைய சித்தம் என்ன? தேவனுக்கு பிரியம் என்ன? நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவர் கூடவே இருக்கணும். இதுதான் நம்முடைய மனது எதிர்பார்க்க வேண்டும். நம்முடைய மனதளவில் கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தால் வெளிப்பிரகாரங்களில் நிறைய அற்புதங்களை நாம் பார்க்க முடியும். மனது சரியில்லாவிட்டால் நம்மால் ஆண்டவரோடு கூட நெருங்க முடியாது. ஏனென்றால் அவர் முகத்தை அல்ல, இருதயத்தை பார்க்கிற தேவர். நம்முடைய ஜெபம் கூட உதட்டளவில் வந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. மனதளவில் இருந்து எழும்ப வேண்டும். முழு இருதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு உள்ளிருந்து வெளியே வரணும். அப்பதான் அந்த ஜெபம் கூட மிகுந்த வல்லமையா இருக்கும். இந்த காலை நேரத்திலே அருமையான சகோதர சகோதரி, உங்கள் மனதை கர்த்தரிடத்தில் செலுத்துங்கள். உங்கள் மனது கர்த்தர் கூடவே இருக்கட்டும். உங்கள் மனது ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்கட்டும். அந்த தேடுதலிலே தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் மேல் அனுப்புவார். உங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு இருக்கும். நிச்சயமாய் தேவன் உங்கள் வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். தாவீது எப்பொழுதுமே அவர் ஜெபிக்கும் போதெல்லாம் தன் மனது கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லியே ஜெபித்துக் கொண்டே இருப்பார். நாம் கடைசி ஜெபம் முடித்த பிற்பாடு கடைசி வசனமாய் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று சொல்லி நாம் சொல்லுவோம். பாருங்கள், தாவீது அதை சொல்லி, என் ஆத்மாவை எப்பொழுதும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இரு, என் ஆத்மாவை, என் மனதை நீ எப்பொழுதும் ஆண்டவரை தேடிக்கொண்டே இரு என்று சொல்லி கொண்டே இருப்பார். பாருங்கள், அதே போல நாமும் கூட கர்த்தரோடு ஐக்கியப்பட்டிருப்போமானால் வெளிப்பிரகாரமாக நிறைய அற்புதங்களை நாம் பார்க்கலாம். நம்முடைய மனது கர்த்தரோடு இருக்க வேண்டும். நம்முடைய மனதை அடக்கி ஆண்டு கொண்டிருந்தால் அதுதான்
சிறந்த வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்கள் மனது எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கட்டும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகத்துவமான காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, மனதை நாங்கள் எப்பொழுதும் கர்த்தரிடத்திலே செலுத்த கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மனது எப்பொழுதும் உம்மோடு கூட ஐக்கியப்பட்டிருக்க உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.